ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2.5 டம்ளர் அரை பாஸ்மதி எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் எடுத்துக்கோங்க. குக்கரில் பிரியாணி பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டால் தான் வாசமாக இருக்கும். பொரிய விட்டுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. மஷ்ரூமையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அரைச்சிட்டு அந்த தக்காளி வெங்காயம் வதக்கியிருந்ததில் அதையும் பாதி எடுத்து போட்டு அரைச்சி நல்லா வதக்கி கிண்டுன்னு கிண்டிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும். தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உரப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதிகமாக வேணுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ 2 டம்ளர் பாசுமதிக்கு 1 டம்ளர் பாசுமதிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்தது, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்தேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கவும் அரிசி இதில் சேர்த்துற வேண்டிதான். அரிசி ஒரு 10 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்து இது பண்ணிவிட்டு மேலே ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா ஒவ்வொரு அரிசியும் ஒன்றோட ஒட்டாமல் வரும். இப்போது குக்கரில் இருக்கிற இது ரெண்டையும் கழட்டிடுங்க. விசிலையும் அந்த உள்ள வயரையும் கழட்டிடுங்க. கழட்டிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி வரவும், இன்னும் கொஞ்சம் நல்லா குறையணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சப்பாத்தி போடுற கல்லை எடுத்துக்கோங்க. தோசைக்கல் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா ஓகே. இந்த சப்பாத்தி கல்லை நான் சப்பாத்தி மட்டும் தான் போடுவேன், தோசை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கல்லை கொஞ்சம் சூடேற விட்டு சிம்மில் வச்சு மேலே கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றி தம் போடுங்க. இப்படி தம் போட்டால் தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் கரண்டி இல்லாமல் தோசை இதை வச்சு கிண்டி விட்றேன். அதுக்கப்புறம் நம்ம கிண்டும் போது கரண்டியை மாற்றி பிடிச்சி கிண்டணும். அப்படின்னா தான் நல்லா உதிரி வரும். பிடிச்சா